வெல்கம் டு ஒன்லி மைட்டால். நான் உங்கள் ராஜீவ். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் மரணம், நீதிமன்றம் கொடுத்த பரபரப்பு உத்தரவு. மதுரையில் இளைஞர் தினேஷ்குமார் இருந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். முக்கிய அம்சங்கள்: விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் தினேஷ்குமார் மரணத்தில் சந்தேகம், சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற உத்தரவு. மதுரை மாவட்டம் யாப்பா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன், லட்சுமி தம்பதியினர். இவர்களது ஒரே மகன் தினேஷ்குமார், வயது 30. இவர் ஐடிஐ முடித்துவிட்டு வெள்ளரிப்பட்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தினேஷ்குமார் மீது சில குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதன் காரணமாக இன்று அதிகாலை 5 மணி அளவில் தினேஷ்குமாரின் வீட்டிற்கு அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் பிளவர் ஷீலா தலைமையில் தனிப்படை காவலரான காமு நாகராஜ் ஆகியோர் தினேஷ்குமாரை கஞ்சா வழக்கு தொடர்பாக விசாரணை என்று கூறி அழைத்து சென்றுள்ளனர். அப்பொழுது தினேஷ்குமார் தண்ணீர் கேட்டபோது தர மறுத்து காவல்துறையினர் அழைத்து சென்றதாகவும் 9 மணிக்கு அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு வந்து தினேஷ்குமாரை வீட்டிற்கு அழைத்து செல்லுமாறு கூறினர். இதையடுத்து தினேஷ்குமாருடன் அஜித் கண்ணா மற்றும் பிரகாஷ் உள்ளிட்ட 3 பேரையும் விசாரணைக்காக அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு காவலர்கள் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். இதையடுத்து காவல்துறையினர் கூறியபடி 9 மணிக்கு தினேஷ்குமாரின் தந்தை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு சென்று பார்த்தபோது காவல் நிலையத்தில் தினேஷ்குமார் இல்லாத நிலையில் தனது வழக்கறிஞருடன் தினேஷ்குமாரை காவல்துறையினர்கள் எங்கு அழைத்து சென்றார்கள் என்பது குறித்து விசாரித்துள்ளனர். பின்னர் தல்லாகுளம் தீயணைப்புத் துறையினருக்கு மதுரை வண்டியூர் பகுதியில் உள்ள கால்வாயில் மூழ்கி சடலம் கிடப்பதாக கூறிய நிலையில் தினேஷ்குமாரின் உடலை வாய்க்காலில் இருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மதியம் 1 மணி அளவில் அண்ணா நகர் காவல்துறையினர் தினேஷ்குமாரின் தந்தையை காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்துள்ளனர். அப்பொழுது தனது மகன் தினேஷ்குமார் குறித்து காவல்துறையினரிடம் அவரது தந்தை கேட்டுள்ளார். அப்பொழுது தினேஷ்குமார் உள்ளிட்ட 3 பேரை மதுரை வண்டியூர் அம்மா அருகே உள்ள புறக்காவல் நிலையத்தில் வைத்து அண்ணா நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது விசாரணை முடித்துவிட்டு அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வருவதற்காக காவல்துறை வாகனத்தில் ஏற்றிய போது தினேஷ்குமார் காவல்துறையிடமிருந்து தப்பியோட முயன்று வைகை ஆற்றில் தண்ணீர் செல்லும் வண்டியூர் வாய்க்காலில் குதித்து நீரில் மூழ்கி இறந்துவிட்டதாகவும் பின்னர் அவரது சடலத்தை தீயணைப்புத் துறையினர் மூலமாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தினேஷ்குமாரின் பெற்றோர் அண்ணா நகர் காவல்துறையினர் தனது மகனை விசாரணை என்ற பெயரில் அடித்துக் கொன்று விட்டதாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தினேஷ்குமாரின் குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி தினேஷ்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி நீதி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தினேஷ்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்ற ஆய்வாளர் மற்றும் தனிப்படை காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரி அண்ணா நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 1 மணிக்கு மீட்கப்பட்டதாக சொல்லப்பட்ட சடலமானது மாலை 5 மணி வரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இனவரைக்கு கொண்டு செல்லப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் தினேஷ்குமாரின் உடலை நேரில் பார்க்க வேண்டும் என காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் மாட்டுத்தாவணி, கே நகர் உள்ளிட்ட பகுதியில் மக்களுக்கு வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தன. தொடர்ந்து தினேஷ்குமார் வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்ததாக காவல்துறையினர் கூறியபோது சடலத்தை 5 மணி நேரம் பிணவரைக்கு கொண்டு செல்லாது ஏன் என்ற சந்தேகத்தை தினேஷ்குமாரின் உறவினர்கள் எழுப்பி வருகின்றனர். இது குறித்து பேசிய தினேஷ்குமாரின் பெற்றோர் கூறுகையில், தனது மகனை காலையில் காவல்துறையினர் விசாரணை என அழைத்து சென்ற பின்னர் 1 மணி அளவில் தனது மகன் வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்து விட்டதாக கூறுகின்றார்கள். எனது மகனுக்கு நீச்சல் தெரியும், ஆனால் காவல்துறையினர் பொய்யான காரணத்தை கூறி தனது மகன் உயிரிழந்து விட்டதாக கூறுகின்றார்கள். தனது மகனை காவல்துறையினர் விசாரணையின் பொழுது அடித்து கொலை செய்து விட்டதாக சந்தேகம் வருகிறது. எனவே விசாரணைக்காக அழைத்து சென்ற அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் மற்றும் தனிப்படை காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யும் வரை உடலை பெறமாட்டோம் என்றனர்.